ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடல் சூப் அண்ட் தென் குடல் குழம்பு தாங்க. குடலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். குடல் நல்லா வெந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியானதும் நம்ம குடல் சூப்பை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டு நம்ம புளி கரைசல் ஊற்றிடணும். குடல் குழம்புக்கு புளி ஊற்றணும், ரொம்ப கிடையாது, சும்மா லைட்டாக ஊற்றி விடணும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை சுடு பண்ணிவிட்டு ஆயில், கடுகு, உளுத்தப்பருப்பு, பட்டை, அன்னாச்சி பூ, லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.